ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சார்ட்டு. நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த லெவல்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோம். மார்க்கெட் என்னாச்சுன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த ரிஜெக்ஷன்ஸுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து இங்கே என்ன பண்ணுறேன், ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல் வந்தோடனே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு இங்கே வந்து ஒரு புது சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ரிஜெக்ஷன்ஸில் சேர்ந்து இந்த சப்போர்ட் வரை எவ்வளோ பிப்ஸ் ரேஞ்ச் இருக்குன்னா ஒரு 70 பிப் ரேஞ்ச் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரேஞ்சு தான். நமக்கு வந்து எபோவ் ஒரு 40 பிப்ஸ்க்கு மேலே இருந்தால் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சு தான். அதை வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, அனலைஸ் பண்ணி. இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 2908 அண்டு 0.838 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணுறேன். சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபார்மேஷன் ஆன சப்போர்ட், நியூ சப்போர்ட், அதாவது 2901 857 அந்த ரேஞ்சில் அந்த நியூ சப்போர்ட்டை வந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ அந்த நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 720 பிப்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து எந்த ஒரு ட்ரேட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக மாட்டிக்குவோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நோ ட்ரேடுன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நோ ட்ரேட். இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க போகிறது கிடையாது. எப்போ ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா சப்போர்ட்டோ இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸோ பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் எங்கோரின்னு பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இந்த ஏரியா, அதாவது 2894.792 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து பார்த்தோன்னா க்ளீன் டிராஃபிக் இருக்குது. ஸோ இங்கே வரையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டார்கெட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டவுன் சைட் டார்கெட் நமக்கு எவ்வளோ பிப்ஸ் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 700 பிப்ஸ், அதாவது இந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாகவே நமக்கான டார்கெட்டும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரேஞ்சு தான். அதே மாதிரி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் போகும்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் டிராஃபிக் வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பை சைடு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லாட் சைஸை மினிமைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வால்யூம் டைமில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஓகே. அது மாதிரி டவுன் சைடு எடுக்கிறீங்கன்னா குட். ஏன்னா நமக்கு வந்து க்ளீன் டிராஃபிக் இருக்குது, நல்ல ஒரு கன்சால்டேஷன்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. டார்கெட் வேறு ஒரு 70 பிப்ஸ் வேறு இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் முடியும். நமக்கு என்ன பண்ணணும்னா கேண்டில் வந்து, அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கேண்டில் வந்து இந்த சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் கேண்டலோட லோவை நெக்ஸ்ட் கேண்டில் கட் பண்ணால் நமக்கு வந்து செல் எடுக்கலாம். இல்லை பிரேக் அவுட் கேண்டலோட ஹையை நெக்ஸ்ட் கேண்டில் கட் பண்ணால் நம்ம வந்து பை என்ட்ரி எடுக்கலாம் தாராளமாக. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் சீசன் வந்து கரண்ட்டாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஏசியன் சீசன்லேயே கொடுத்தா எடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லண்டன் சீசனில் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாமல் இருந்தால் இந்த அனாலிசிஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.